Hi guys, welcome back to the channel. Ella eppadi irkeenga? Hope everyone is doing great. Thank you so much for your lovely support. And in the video already inga thumbnail paathirkalam, so you know about this. Like idu vandu நம்ம Himalayan 450 oda second service video. Himalayan 450 second service interval வந்து பார்த்தீங்கன்னா 5000 km from the previous service or 180 days, இது whichever comes earlier அது மாதிரி. ஸோ நம்ம வண்டி இப்போ ஆஸ் பர் ஓடோ பார்த்தீங்கன்னா 5338 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலாக வந்து போன சர்வீஸ் லைக் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து நம்ம கரெக்டாக 490 பண்ணியிருப்போம், லைக் 5500 கிலோமீட்டர்ஸில். அதிலேருந்து நான் கணக்கு வச்சது வந்து 5000 கிலோமீட்டர்ஸ். ஸோ 5500 நம்ம சர்வீஸ் கொடுத்தா போதும்னு. இந்த சர்வீஸில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்றது தான் அந்த வீடியோவில் ப்ராப்ளி ஐ வுட் லைக் டு லெட் யூ கைஸ் நோ. அண்ட் இப்போ வந்து சர்வீஸ் சென்டர் இன்னும் ஓஎம்ஆருக்கு தான் போகிறோம், பிகாஸ் அங்கே தான் முதல் டைமில் சர்வீஸ் கொடுத்துருக்குறோம். நம்ம பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணதோ வாட்டவர் வண்டி கம்ப்ளைண்ட் எல்லாமே அங்கே தான் பண்ணாங்க. நம்ம வீடு பக்கத்துலேயே பள்ளிக்கண்ணையில் இருக்குது, பட் ஆனால் அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தாண்டி தான் போய் கொடுக்குறோம், விச் இஸ் ஃபைன் ஃபார் மீ. அண்ட் இன்றைக்கி வந்து April 2. ஆக்சுவலாக வண்டி வந்து 5000 மார்க் வந்து ஆல்மோஸ்ட் 3 to 4 வீக்ஸ் ஆச்சு. பட் 4 வீக்ஸ் சொல்ல முடியாது, 3 வீக்ஸ் ஆச்சு. பட் நம்ம வந்து வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 4770 கிலோமீட்டர்லேருந்து வண்டி ஓட்டக்கூடாது. ஏன்னா அடிக்கடி சர்வீஸ் சென்டர் போகிற மாதிரியே இருக்குது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால் ஐ வாஸ் நாட் தட் இன்ட்ரெஸ்ட். நல்லா வண்டி அதிகமாக எடுக்கல. ஏன்னா வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம், லைக் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக லாங் ரைட்ஸாக போயிருக்கவே மாட்டேன். ரொம்ப கம்மியாக ஷார்ட் ரைட்ஸாக மற்ற அதர் வீடியோஸாக வந்திருக்கும். ஸோ இந்த சர்வீஸில் வந்து ஆக்சுவலாக வந்து பெரிய ஒர்க் இருக்காது. இட்ஸ் ஆல் அபவுட் இன்ஸ்பெக்ஷன் அதிகம் பண்ணுவாங்க. பிரேக், இன்ஜின் ஆயில் அண்ட் ஃபோக் ஆயில் அண்ட் வந்து மற்ற பேசிக் செக்ஸ், நட்ஸு, போல்ட்டு இது மட்டும் செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பெரிய வந்து ஈவன் இன்ஜின் ஆயில் கூட வந்து இது கிடையாது, ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. வெறும் டாப் அப் மட்டும் தான் ஆஸ் பர் அங்கே மேனுவல் படி. ஸோ இது எப்படி இருக்க போகுது தெரியல. அண்ட் வண்டியில் எதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டியில் வந்து ஆக்சுவலாக வந்து பெட்ரோல் லீக் ஆகும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஒரு தடவை. ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருந்தது. பட் ஆனால் எனக்கு தெரியும், அது வந்து நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணப்போ கொஞ்சம் அவர் வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து டாப் அப் கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டார். 1, 2 வந்து நான் நிறுத்தும் போது ஈவனான ஃப்ளோரில் நிறுத்தல, கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அந்த ரோட் மாதிரி இருந்தால் அதில் நிறுத்திட்டேன். ஆல்ரெடி நம்ம ஹிமாலயன் வந்து ரொம்ப அதிகமாக சாயும். இதில் இது வேறுனா சொல்ல தேவை. ஸோ இட் ஹேப்பன் லைக் தட். 2வது வந்து இங்கே இந்த ஹேண்டில் பார் வந்து ரப்பர் வந்து லூஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் கைண்டி விடுற நிலைமையில தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை சொல்லணும். இந்த லீவர் வந்து ரொம்ப ரேட்லிங் நாய்ஸ் வருது. லைக் 70 கிலோமீட்டர்ஸ் 90 கிலோமீட்டர் மேலே போகும்போதெல்லாம் தானாகவே வந்து இது மட்டும் தனியாக ஆடிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கும். அது வந்து சவுண்டாக இருக்குது, ரொம்ப ரேட்லிங் நாய்ஸ் இருக்குது. ஒரு 5000 6000 RPM தாண்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து கிளியராக வந்து கேட்குது காதில். ஸோ அதனால் வந்து அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால் வந்து அதையும் வந்து செக் பண்ண சொல்லணும். ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, பிகாஸ் ஏன்னா நெட் எல்லாமே டைட்டாக தான் இருக்குது. பட் ஏன் அப்படி ஆடுறது எனக்கு தெரியல. வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும் உள்ளார. அது போக கோன் செட்டில் ஒன்றும் சவுண்ட்லாம் வரல. அண்ட் இன்ஜினில் எதுவும் நாய்ஸ் இல்லை. இந்த சுவிட்சு கொஞ்சம் அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகுது. ஸோ அந்த சுவிட்சை கொஞ்சம் செக் பண்ண சொல்லணும். அந்த ஸ்ட்ரீட்டோ தெரியல, அது பார்ப்போம். ஸோ அந்த சுவிட்சு வந்து அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகிடுது. மற்ற எல்லா சுவிட்சும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. டாகல் சுவிட்ச் கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் வேலையை காட்டுது. ஸோ இந்த சுவிட்சு செக் பண்ண சொல்லணும், டாகல் சுவிட்ச் செக் பண்ண சொல்லணும். லீவர் ஆடுது, இந்த ரப்பர் வந்து கேண்டி வருது. எங்கள் அலாயதை கேட்டது பாரு, வண்டி வந்து அந்தளவுக்கு அலாயில். நான் இவ்வளோ ஏர்லியாக வர காரணமே வந்து சீக்கிரமாக சர்வீஸ் முடிட்டோம். அப்புறம் ஈவினிங் ஆயிரும், 4 மணி ஆயிரும், 2 மணி ஆயிரும், ஆகக்கூடாது. ஓகே, வந்தாச்சு. ஸோ இந்த ரப்பர் புஷ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, செகண்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு வண்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. செகண்ட் சர்வீஸோட காஸ்ட் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் இது வரைக்கும் சத்தியமாக எதிர்பார்க்கல. விச் ஐ லெட் யூ நோ என்னன்றது டீட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம ஹிமாலயன் 450 செகண்ட் சர்வீஸ் இன்டர்வல் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சதுலேருந்து இல்லை ப்ரீவியஸ் சர்வீஸ்லேருந்து 5000 கிலோமீட்டர்ஸ் அப்புறம் பண்ணலாம்.
இல்லை அப்படின்னா நம்ம வந்து 180 days which ever that comes first இதில் எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து அந்த ப்ரீவியஸ் சர்வீஸ்லேருந்து 5000 கல்குலேட் பண்ணேன். லைக் அந்த மாதிரி எதுவுமே கொடுத்தேன் நம்ம. ஸோ நம்ம வண்டியில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரைட் சைடு சுவிட்சில் வந்து மோட் சுவிட்ச் ஆக்சுவலாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, அது இல்லாமல் அடிக்கடி ஸ்ட்ரக் ஆயிரும். ப்ளஸ் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டில் பாரில் டாகிள் சுவிட்சு அதுவும் சம்டைம்ஸ் கொஞ்சம் வேலை காமிக்கும். அண்ட் ஹை பீம் பாஸ் பீம் முக்கியமாக எனக்கு வந்து பாதி நேரம் ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து லீவர் வந்து கிளச் லீவர் வந்து ரொம்ப ஷேக் ஆகினே இருக்கும். எல்லா நட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக டைட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அந்த ப்ளே என்னன்னு தெரியல, ப்ளேனாலேயா இல்லை சம்திங் தெரியல, மேலே கீழே ஒரு அடிக்கும். அதனால் சவுண்ட் அதிகமாக வரும். அதை ஆடுறது பிரச்சனை இல்லை, பட் ஆனால் சவுண்ட் அதிகமாக வருது அது. ஸோ அதை சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேண்டில் பார் கீழே கோன் செட்டுக்கு மேலே இருக்கிற புஷ் வந்து கட்டாக இருந்தது. ஸோ அதை வேறு சொல்லியிருந்தேன் கம்ப்ளைண்ட்டாக. மற்றபடி வேறு எந்த இஷ்யூ நமக்கு வண்டியில் இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்ஜின் இஷ்யூவில் இல்லை, கோன் செட் நாய்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. செகண்ட் சர்வீஸில் பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்றது பேசிக் இன்ஸ்பெக்ஷன் தான். எந்த பார்ட்ஸுமே மாற்ற மாட்டாங்க until unless it is required. லைக் வந்து பிரேக் பேட்ஸ் சேஞ்ச் இருந்தால் பிரேக் பேட்ஸ் மாற்றுவாங்க, கேட்டுட்டு மாற்றுவாங்க. அண்ட் இதில் வந்து இன்ஸ்பெக்ஷன் மட்டும் தான். இன்ஜின் ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு டாப் பண்ணுவாங்க, கூலண்ட் லெவல் கம்மியாக இருந்தால் டாப் அப் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, மற்றபடி வண்டி நார்மலாக இருக்கான்றது ஜஸ்ட் ஹேண்டில் பார் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாம் பேசிக் செக்ஸ் தான் பண்ணுவோம். ஸோ என்ன மாற்றிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரைட் சைட் அந்த சுவிட்ச், அந்த மோட் சுவிட்ச் இருக்குல்ல, அந்த ஃபுல் செட், அந்த ஃபுல் மாடியூலுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் லெஃப்ட் சைட்லேயும் நம்மளுக்கு வந்து அந்த டாகிள் சுவிட்சும் அந்த பேக் சுவிட்சும் ஒர்க் ஆகலன்னு பாஸ் பீம் சுவிட்சும் ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தேன். அதையும் ஃபுல் செட்டையும் மாற்றிட்டாங்க. ஸோ 2 சுவிட்சஸ் கம்ப்ளீட்டாகவே இப்போது நம்ம ஹிமாலயனில் எல்லா சுவிட்சஸுமே கம்ப்ளீட்டாகவே ரீப்ளேஸ்டு எல்லாமே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த புஷ் நம்மளுக்கு காட்டுற எல்லாமே, அந்த புஷ் எல்லாமே வந்து புஷ்னு சொல்ல முடியாது, ரப்பர் புஷ் பேசிக்காக அதையும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஃபுல் ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க. நான் ஒரு சைடு மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். பட் ஆனால் ஒரு சைடு மாற்றும் போது இன்னொரு சைடும் சேர்த்து மாற்றிட்டாங்க. ஸோ மொத்தமாக 4 புஷ்ஷுமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. லீவர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டாண்டர்ட் படி வச்சுருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது இருக்க தான் செய்யணும்னு நினைக்கிறேன். we cannot do anything. அண்ட் இன்ஜின் ஆயில் வந்து டாப் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்காக வந்து நம்ம சர்வீஸில் முடிஞ்சது. அண்ட் இன்ஜின் ஆயில் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண சொன்னேன். பட் ஆனால் செகண்ட் சர்வீஸில் இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்களாம். நம்ம புஷ் பண்ணால் லைக் நம்ம கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க செகண்ட் சர்வீஸ் அந்த இதை வந்து ஜாப் கார்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக வேணால் ஓப்பன் பண்ணி இங்கே பண்ணலாம். பட் அவங்க கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க 10,000 வரைக்கும் மாற்றவில்லை பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓட்டுங்க. இல்லை வேணும் 8,000 மாற்றணும், 7,000 மாற்றணும், அப்போ மாற்றிக்கோங்க. இப்போ 5,000 கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படாதுன்னு சொன்னால் சரி ஓகே ஃபைன், எதுக்கு அவங்க சொல்கிறதே ஃபாலோ பண்ணலாம் சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் சர்வீஸ். அண்ட் சர்வீஸோட பில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும்ல. சர்வீஸ் பில் காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இதை என்ன சுவிட்ச் மாத்திரம் காமிச்சிடுறேன். இந்த செட் இந்த சுவிட்ச் வந்து அடிக்கடி நம்மளுக்கு ஸ்டக் ஆயிரும். ஸோ இந்த சுவிட்ச் கம்ப்ளீட் இந்த மாடியூல் ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க. அண்ட் இதில் வந்து இந்த பாஸ் பீம் வந்து ஒழுங்காகவே இப்படி போகாது, அது ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி போகும். இந்த பாஸ் பீம் சுவிட்சையும் வந்து மாற்றிட்டாங்க. அண்ட் அது டாகல் சுவிட்ச் அடிக்கடி அதுவும் கொஞ்சம் அப்செட் பண்ணணும்ல, ஸோ அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபுல் மாடல், ஏன்னா ஒரு சுவிட்ச் மட்டும் செப்பரேட்டாக இது மட்டும் மாற்ற முடியாதான். ஸோ இது ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி இது ஒரு தடவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த ஒரு ரப்பர் இருக்குல்ல, இந்த ரப்பர் ப்ளஸ் வந்து இந்த ரப்பர் கீழேயும் வரும், அதே மாதிரி இந்த சைட்லேயும் வரும். ஸோ இது ரெண்டுமே மாற்றிட்டாங்க. அண்ட் இன்ஜின் ஆயில் லெவல் டாப் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பில் காஸ்ட் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைசிங்லி இந்த காஸ்ட் நான் எதிர்பார்க்கல, 298 ருபீஸ் வந்தது. நான் இது வரைக்கும் வச்சிருந்த எந்த பைக்லேயே ஃப்ரீ சர்வீஸாக இருந்தாலும் இந்த அளவு காஸ்ட் வந்து கம்மியாக வந்தது நான் பார்த்ததில்ல. ஐம் லிட்டரலி வாஸ் ஷாக்ட் ஆக்சுவலாக. அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாயாச்சும் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் 298 ருபீஸ் தான். அது எனக்கு என்ன சொல்லுன்னு தெரில. ஸோ இந்த சர்வீஸில் அவங்க பேசிக்காக செக் பண்ணதில் லேபர் வந்து உங்களுக்கு தெரியும் இட்ஸ் ஃப்ரீ சர்வீஸ். ஸோ லேபர் வந்து ஃப்ரீ தான், லேபர் சார்ஜ் பண்ணல. இப்போ இந்த கன்சியூமபிள் லைக் இந்த செயின் லூப் அடிச்சது சம்திங் அந்த பேசிக்காக ஒரு கன்சியூமபிள் ஒரு சார்ஜ் போடுவாங்களே, ஸோ கன்சியூமபிள் சார்ஜஸ் சொல்லி 118 ருபீஸ் போட்டிருந்தாங்க. மோஸ்ட் எல்லா சர்வீஸில் இந்த கன்சியூமபிள் சார்ஜ் ஒன்று இருக்கும். லைக் இந்த க்ரீஸ் பண்ணுறது, இந்த லீவரில் க்ரீஸ் போட்டது, வேறு எங்கே லூப் பண்ணது, ஸோ அந்த மாதிரி இதுதான் கன்சியூமபிள் வரும். அது 118 ருபீஸ் போட்டுருக்காங்க. இதோட பில் ஆக்சுவலாக வந்து நான் ப்ராப்ளம் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், இல்லை நான் இந்த சைடு டிஸ்பிளே பண்ணுறேன். அது வந்து நம்மளுக்கு வந்து செயின் லூப் அடித்தாங்க. செயின் லூபோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 179 ருபீஸ் அந்த சர்வீஸ். ஸோ இந்த ரெண்டு தான் வந்து நமக்கு வந்து சார்ஜபிள் ஆச்சு. ஒன்று வந்து பார்ட்ஸில் வந்து செயின் லூப் வந்துடும். லேபர் வந்து வெறும் இந்த கன்சியூமபிள் மட்டும் தான். லேபர் சர்வீஸ் ஃப்ரீ, பட் ஆனால் கன்சியூமபிள் சார்ஜ் மட்டும் போட்டாங்க. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா 298 ருபீஸ் வந்தது. இதுதான் நம்மளோட ஓவரால் சர்வீஸோட பில். அண்ட் இதில் வந்து ஸ்விட்ச் மாடல் சொன்ன மாதிரி ஸ்விட்ச் மாடல் அண்ட் ரைட் சைட் லெஃப்ட் சைடு ரெண்டுமே வந்து
வாரண்டியில் மாற்றிருக்காங்க. ரப்பர் புஷ்ஷு வாரண்டியில் மாற்றிருக்காங்க. ஸோ ஹிமாலயன் 450 வச்சுருக்கீங்க, உங்கள் செகண்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹298 சென்னையில் இங்கே ஆச்சு. மேபி நீங்கள் பிரேக் பேட்ஸ் ஓன் அவுட் ஆகிடுச்சு, பிரேக் பேட்ஸ் மாற்றுறீங்கன்னா காஸ்ட் டிஃபர் ஆகும். இட்ஸ் பேசிக் தானே. ஸோ ஏர் ஃபில்டர் மாற்றுற சேஞ்சும் இல்லை. இப்போ 10,000 மாற்றினா போதும் சொல்லிட்டாங்க. இல்லை இப்போ தேவைப்பட மாற்றலான்ட்டாங்க. ஸோ திஸ் இஸ் மை ஓவரால் service experience and also the cost for the Himalayan 450. I am super happy. ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, நான் ஹிமாலயன் ராயல் என்ஃபீல்ட் சூஸ் பண்ணதுக்கு காரணமே வந்து வேல்யூ ஃபார் மணி அந்த கான்செப்டில் தான் சூஸ் பண்ணேன். எனக்கு ஐ எம் பர்சனலி சாட்டிஸ்ஃபைட் வித் தட். செகண்ட் திங், இந்த வாரண்டியில் கிளைம் பண்ணி மாற்றுறது எல்லாமே வந்து ஐ ஹவ் நெவர் சீன் எந்த பிராண்ட்லேயும் வந்து இவ்வளோ ஸ்மூத்தாக ஆகிறமே நான் பார்த்ததில்லை. உங்களுக்கே தெரியும் வண்டியோட ஹிஸ்ட்ரி. இன்ஜின் ஹெட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த சுவிட்சஸ் ஆல்ரெடி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், இப்போ செகண்ட் செட் ஆஃப் சுவிட்சஸ் போயிருக்கு உள்ளார, பிரேக் பேட்ஸ் மாற்றிருக்கோம், டிஸ்க் மாற்றிருக்கோம், எல்லாமே வாரண்டியில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த விஷயம் ஒன்று நான் திங்க் பண்ணும்போது ஐ திங்க் ராயல் என்ஃபீல்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. லைக் ராயல் என்ஃபீல்ட் பைக்கை நான் சூஸ் பண்ணேன்னு ஸோ பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. நான் எதிர்பார்க்கல. இட் வாஸ் சர்ப்ரைஸ், ஷாக்கு தான் எனக்கு சொல்லணும். நான் வந்து இந்த பில்லை மட்டும் பார்த்துட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன் கேஸ் இட் வாஸ் யூஸ்ஃபுல், டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யார் ஹிமாலயன் 450 ஓன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் யாராவது ஃபியூச்சர் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரியலாம். ஸோ செகண்ட் சர்வீஸ் காஸ்ட் ஃபார் ஹிமாலயன் 450 இன் சென்னை இஸ் ₹298. ஓகே கைஸ், அது சரி கைஸ், அதான் vlog. நிறைய வீடியோஸ் வருது. கிராஷ் கார்டு இன்ஸ்டால் பண்ணுற பார்த்துருப்பீங்க. ஸோ கிராஷ் கார்டு வீடியோஸ் வருது. அண்ட் we're going to install the headlight and some more few கொஞ்சம் சின்ன மாட்ஸ்லாம் வருது. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். Stay tuned for more videos.